இந்தியாவில் இயங்கக்கூடிய பிபிசி இப்ப அல் ஜசீராவா இருக்கட்டும், குளோபல் டைம்ஸா இருக்கும், இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரானதுன்னு நமக்கு தெரியும். மிடில் ஈஸ்ட்ல இருந்து வெளியாகிற அல் ஜசீரா வந்து துருக்கியை ப்ரொஜெக்ட் பண்ணி தொடர்ந்து நிறைய செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குளோபல் டைம்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சீனாவுடைய ஏர்கிராப்ட் எல்லாம் சூப்பரா செயல்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் எங்களுடைய தயாரிப்பு ஏர்கிராப்டை பயன்படுத்தினாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ ஆனா இந்தியாவில் இயங்கக்கூடிய அந்த பிபிசி என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து 3 இந்திய போர் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இந்தியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்தியா சொல்றதுதான் அபிஷியல், இந்தியா சொல்ற நியூஸை தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும். ஆனா தொடர்ந்து துருக்கி இப்படி பண்ணாங்க, பாகிஸ்தான் இப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு ஹைலைட்டா போட்டு கீழே வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, எங்களுக்கும் இதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. ஸோ இது போன்ற தேச விரோத ஊடகங்களுக்கு வந்து இந்திய அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு போர்க்காலத்துல கூட நம்ம நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா நம்ம இந்தியாவில் இயங்கக்கூடிய பிபிசி இப்ப அல் ஜசீராவா இருக்கட்டும், குளோபல் டைம்ஸா இருக்கும், இதெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிரானதுன்னு நமக்கு தெரியும். மிடில் ஈஸ்ட்ல இருந்து வெளியாகிற அல் ஜசீரா வந்து துருக்கியை ப்ரொஜெக்ட் பண்ணி தொடர்ந்து நிறைய செய்திகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குளோபல் டைம்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி சீனாவுடைய ஏர்கிராப்ட் எல்லாம் சூப்பரா செயல்பட்டுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் எங்களுடைய தயாரிப்பு ஏர்கிராப்டை பயன்படுத்தினாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ ஆனா இந்தியாவில் இயங்கக்கூடிய அந்த பிபிசி என்ன பண்றாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து 3 இந்திய போர் விமானங்களை வந்து சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து இந்தியா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இந்தியா சொல்றதுதான் அபிஷியல், இந்தியா சொல்ற நியூஸை தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும். ஆனா தொடர்ந்து துருக்கி இப்படி பண்ணாங்க, பாகிஸ்தான் இப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு ஹைலைட்டா போட்டு கீழே வந்து அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, எங்களுக்கும் இதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. ஸோ இது போன்ற தேச விரோத ஊடகங்களுக்கு வந்து இந்திய அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு போர்க்காலத்துல கூட நம்ம நாட்டுக்கு ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமா நம்ம